வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐநா பொது சபையில் பாகிஸ்தான் பிஎம் புலம்பி தள்ளியிருக்காரு மனுஷன். சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா கேன்சல் பண்ணிருச்சு. அதிலிருந்து தண்ணி எங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ தண்ணி ஒரு சொட்டு தண்ணி வரமாட்டேது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஐநா பொது சபையில் புலம்பி தள்ளியிருக்காரு. விட்டா கண்ணீர் விட்டு அழுதுருப்பாரு போல. அந்த ஸ்பீச்செல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பும்போது ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துடைய ஜேர்னலிஸ்ட்டு பாகிஸ்தான் பிஎம்ஐ பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எப்போ நிறுத்த போறீங்க அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த ஜேர்னலிஸ்ட். உடனே ஷெபாஸ் ஷெரீப், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதாவது இந்தியா ஆபரேஷன் சிந்தூரப்ப அட்டாக் பண்ணோம்ல, அதுதான் பயங்கரவாதமா ஷெபாஸ் ஷெரீப்புக்கு. அவங்க நம்ம மேலே பண்ணுறது பயங்கரவாதம் இல்லையா. உடனே அந்த ஜேர்னலிஸ்ட்டு இந்தியா தான் பாகிஸ்தானை வீழ்த்துனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது பொது வெளியில் பாகிஸ்தான் பிஎம்முக்கு பயங்கரமான ஒரு அசிங்கமாக போச்சு. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய பிஎம் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அசீம் முனீர் இருக்கார்ல, ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு அவருக்கு அவங்களே பட்டம்லாம் சூட்டிக்கிட்டாங்க. ட்ரம்ப்பை எப்படியாவது மீட் பண்ணிடணும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே எஜமான மீட் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் போயிருக்காங்க. ஒயிட் ஹவுஸில் 1 மணி நேரம் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க ட்ரம்ப்புக்காக. ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதுக்காக 1 மணி நேரம் காத்திருந்திருக்காங்க. பிறகு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் புகைப்படம் எடுத்து நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரபலத்தை பார்த்துட்டா டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்து அவங்க கூட கஷ்டப்பட்டு கெஞ்சி ஒரு செல்ஃபி எடுப்போம். எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டோம்னா எல்லாரும் பரவாயில்லடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்பாங்களா சோசியல் மீடியாவில். அது மாதிரி ஆயிடுச்சு பாகிஸ்தானுடைய நிலைமை. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் நம்ம மோடி கிட்ட ஒரு மீட்டிங், அப்போ அமெரிக்கா அவுட் சைடு அமெரிக்காவில் நடந்த ஒரு மீட்டிங்கு, அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ட்ரம்ப். உடனே மோடி என்ன தெரியுமா சொன்னார், ஆல்ரெடி கமிட் பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதனால் இப்போதைக்கு என்னால் அமெரிக்கா வர முடியாது, இன்னொரு நாள் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கெத்து. நேராக வாலண்டியராக போய் ஹேண்ட் ஷேக் பண்ணி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி புகைப்படம் எடுக்கிறது கெத்து கிடையாது. ட்ரம்ப் சொல்லியும் கேட்டும் இப்போ முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதாங்க பவர் அப்படின்னு இப்போ பல பேர் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேனருங்க, ஒரு பேனரை பார்க்க முடிஞ்சிச்சு. எப்போனா, பிரைம் மினிஸ்டருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஓமந்தூரில் நாளை 1008 கோபூஜை, 75 ஏழை எளிய மகளிருக்கு பசு வழங்கும் விழா அப்படின்னு ஒரு பாஜக நிர்வாகி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு பேனர் அடிச்சிருக்காரு. அந்த பேனரில் எல்லாருடைய புகைப்படமும் இருக்குங்க, அண்ணாமலையுடைய புகைப்படம் இல்லை. அதாவது பாஜக நிர்வாகி ஒரு புகைப்படம் ஒரு பேனர் அடிக்கிறாங்கன்னா அண்ணாமலையுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கிடையாது, அது புரோட்டோகால் கிடையாது. தேசிய தலைமை பிஎம் மோடி, தேசிய தலைமை மாநில தலைமை இவங்களுடைய புகைப்படம் இருந்தால் மட்டுமே போதுமானது. இப்படி இவர் பேனர் அடிச்சிருந்தா நம்மளுக்கு கேள்வி எதுவும் கேட்க முடியாது. ஆனால் மற்ற எல்லாருடைய புகைப்படத்தையும் போட்டு சம்பந்தமே இல்லாமல் அதிமுக தலைவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் போட்டு வச்சிருக்காரு பேனரில். இதான் கூட்டணி ஜெல் போல. அதாவது பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகம் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் அவர்களும் கலந்துக்கிறாரு. சிவி சண்முகம் அப்படின்னு அவருடைய பேரை மட்டும் போட்டிருந்தா பரவாயில்ல, ஆனால் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்காரு. ஓகே, அவர் நிகழ்ச்சிக்கு வராரு, பயன்படுத்துறாரு, பிரச்சனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம், ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம், எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம், இந்த புகைப்படம்லாம் அந்த பேனரில் இருக்கு. அதிமுக காரங்க யாராவது பேனர் அடிக்கும்போது சரி பாஜக நம்மளோட கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் அவர்களுடைய புகைப்படம், அத்வானி அவர்களுடைய புகைப்படம் இதெல்லாம் பயன்படுத்துறாங்களா? மோடி அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும்தான், பேனரில் அவர் மட்டும்தான் இருக்காரு. அதிமுக இப்படி நடந்துக்குது பாஜக கிட்ட, தமிழக பாஜக கிட்ட. ஆனால் தமிழக பாஜகவினர் இதனால தான் நான் நேற்று போட்ட வீடியோவில் டோட்டலாக சரண்டர் ஆன மாதிரி தெரியுது தமிழக பாஜக அதிமுக கிட்ட. இது தமிழக பாஜக இல்லை, அண்ணாமலையுடைய பீரியட்ல இருந்தது தமிழக பாஜக. இப்போ நயினார் அவர்கள் கண்ட்ரோலில் எடுத்ததுக்கு அப்புறம் இது திராவிட பாஜகவா மாறிடுச்சோ அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் அதனால தான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் இது வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. திராவிட பாஜகவாக மாறினதுக்கு அப்புறம் அண்ணாமலையுடைய புகைப்படத்தை போட்டால் தான் நம்ம ஆச்சரியப்படணும், போடாமல் இருக்கிறது அது யூஸ்வலாக நடக்கிறதா மாறிடுச்சு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, அந்தமான் கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு இருக்கிற மாதிரி தெரியுது, பெரிய ஹியூஜ் அமௌண்ட் படுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. கன்ஃபார்மாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு சில சோதனைகள் இருக்கு. அந்த சோதனைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்தியன் ஆயில் தெரிவிச்சிருந்தாங்க. லாஸ்ட் 1 மந்த் 2 மந்த்ஸாக சோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. இந்த சோதனையில் அந்தமான் கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு படுகை இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஜாக்பாட் நியூஸ் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குங்க. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எவ்வளவு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய அடுத்த கட்ட சோதனையில் தெரிய வரும் அப்படின்னு இப்போ மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இது. ஏன்னா கச்சா எண்ணெய்க்காக
இயற்கை எரிவாயுக்காக நம்ம மற்ற உலக நாடுகளை சார்ந்து இருக்கோம். இது நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு நியூஸுங்க, குட் நியூஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.